Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவக்குள் புகுந்த மழைநீரால் நோயாளிகள் அவதியடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து எம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். நாகராஜ், விரிவான விவரங்கள். நிச்சயமாக ஷாம், வாணியம்பாடியில் கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் தேங்கிய மழை வெள்ளம், நோயாளிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அவதி. ஜேசிபி இயந்திரத்துடன் உள்ள மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவர்களே நீர் அபகரித்த காட்சி வெளியாகி பார்த்திருக்கிறோம். மருத்துவமனை மற்றும் சாலையில் தேங்கியுள்ள நீர்களால் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான அம்பலூர், ராமநாயம்பேட்டை, நெக்குந்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருது. இந்நிலையில் இன்று வாணியம்பாடியில் உள்ள பிரதான சாலையான முஸ்லிம்பூர் மற்றும் கச்சேரி சாலை, சிஎல் சாலையுடைய மேம்பாலம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி வழிந்தன. அப்பொழுது ஆக்கிரமிப்புகள் அகற்றி வரும் நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நீர் புரைந்தது. இதனால் மருத்துவ வளாகத்தில் உள்ள புறநோய் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழையால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இதேபோல் நிலைதான் நீடித்துள்ளது. தகவல் அறிந்து உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவர்கள் செந்தில்குமார் மற்றும் எம்டி ஆகியோர் மருத்துவர்களே வெளியே வந்து ஜேசிபி இயந்திரம் மூலியமாக நீர் அகற்றும் பணி ஈடுபட்டு வருகிறார். உடனடியாக வாணியம்பாடி நகராட்சி அலுவலர்களும் அவருடன் சேர்ந்து ஈடுபட்டனர். இதனால் ஆம்புலன்ஸ் மற்றும் நோயாளிகள் உள்ளே வரும் நிலை ஏற்படாமல் இருந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். Taste the Daily.